எனக்கு நெஞ்சுக்கு நெருக்கமான தமிழகத்து உழவர் பெருங்குடி மக்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம் உரியது. வழக்கறிஞர் திலகேஸ்வரன் பேசி முடித்ததோடு இந்த கூட்டம் முடிவடைந்திருந்தால் நெஞ்சில் நெருப்போடு நீங்கள் எல்லாம் வீடு சென்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறீர்கள் என்று பாலசுப்ரமணியமும் போஸும் சொன்ன காரணத்தால் இடையிலே நான் வந்து நிற்கிறேன். எப்படியோ ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்திய பாலசுப்ரமணியத்துக்கும் போஸுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஓராண்டு காலமாக என்னை பீடித்திருந்த பிணி தொடர்ந்து தொத்திக் கொண்டே இருந்தது. ஆங்கில மருத்துவர்களை தவிர மற்ற எல்லா மருத்துவர்களும் பார்த்து விட்டார்கள். 7 மாதங்களாக அங்கங்கே ஒரு அறைக்குள்ளேயே நான் தவம் செய்து கொண்டிருந்தேன். முடிவாக மருத்துவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஒன்றுமில்லை, மனசுதான் என்று சொன்னார்கள். ஒரு 10 நாள் உடம்பு நல்லா இருக்கும், 11ஆவது நாள் வாந்தி எடுக்கும், வயிற்று வலிக்கும், ராத்திரில தூக்கம் கெடும். மே 19 என்று போஸ் தேதியை வாங்கி இருந்தார். அதுக்குள்ள உடம்பு நலமாயிடும்னு சொல்லி அந்த தேதியை கொடுத்துருந்தேன். ஆனால் மறுபடியும் அந்த இரவு முழுவதும் தூக்கம் கெட்டு வயிறு வலிச்சு வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தது. 4 நாளைக்கு முன்னாடி கூட இரவு 3 மணிக்கு வாந்தி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு 3 மணி நேரம் தூங்குனேன். ஆனால் 19ஆம் தேதி உங்களோடலாம் இருப்பனோ மாட்டேனோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது அவர்கள்ட்டையும் சொன்னேன். அவர்கள் நேராக வந்து சொன்னார்கள், ஐயா நீங்கள் வதிங்கிறதுக்காக 1000 பேருக்கு குறையாமல் வரப்போகிறாங்க தமிழ்நாட்டிலிருந்து, அவர்களை ஏமாற்றி விடக்கூடாது என்று சொன்னார்கள். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு திருப்பூரில் என்னை சந்தித்த ஒரு சகோதரி கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டு போனார். 1 லட்சம் ரூபா பணத்தையும் கையில் கொடுத்து ஒரு புத்தகத்தையும் கொடுத்துட்டு போனார். அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு என்ன சொன்னாரு, இந்த புத்தகத்தில் இருக்கிறது சரியா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை, வேணா நீங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போனார். இந்த புத்தகத்துக்கு பேரு ரகசியம். எனக்கு பெரிய ஆச்சரியம். நான் அந்த அம்மையார்ட்ட சொல்லிட்டாங்க, போகலை. நான் 1 வாரம் ஹோமியோபதி மருத்துவம் எடுத்துக்கோன்னு சொல்லி ஓய்வு பெறத்துக்காக ஒரு சோலையில் போய் தங்கியிருந்தேன். நீங்க நினைச்ச ஆச்சரியப்படுவீங்க. மனிதர்கள் பிரம்மாண்டங்களெல்லாம் உருவாக்க முடியும், பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியும். அங்க ஒரு தொழிலதிபர் என்ன பண்ணாரு, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேச்சை கேட்டுட்டு திருப்பூர்ல இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல அவங்களுக்கு சொந்தமா இருந்த பண்ணைய ஒரு 30 ஏக்கரை அப்படியே மரங்களா வளர்த்து சோலையா ஆக்கினார். அதில் ஒரு கொட்டாய் ஒன்றை போட்டு அது மாடிப்படியில் ஏறுற மாதிரி ஏறி அங்கே படுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணார். எங்கே பார்த்தாலும் வேப்ப மரங்கள், எங்கே பார்த்தாலும் ஆனைக்குண்டு மணி மரங்கள், எங்கே பார்த்தாலும் கடம்ப மரங்கள், எங்கே பார்த்தாலும் பனை மரங்கள், எங்கே பார்த்தாலும் இந்த கரிப்பலா மரம், வாழை, தென்னை, முருங்கை, நெல்லி, மா, எல்லாம் எங்கே பார்த்தாலும். மேலே பார்த்தா ஆகாயம் தெரியல, கீழே காலில் பார்த்தா மெத்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் அங்கே தான் ஓய்வு எடுக்கணும்னு போயிருந்தேன்னு ஒழிய இந்த அம்மையாரை பார்ப்பேன்னு நினைக்கல. இந்த அம்மையாரை ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறேன். கொண்டாந்து பணத்தையும் கையில் கொடுத்துட்டு அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறா, கையை விட்டேன், அதெல்லாம் பார்க்க வேண்டாம், மூடி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை கொடுத்துட்டு இருக்கணும். அந்த புத்தகத்துக்கு பேர் ரகசியம். சொல்லணும், இது ஆங்கிலத்தில் சீக்ரெட்னு எழுதியிருக்கு. இதை ஒரு சினிமாவாக எடுத்திருக்கிறான். அந்த சினிமாவா எடுத்துட்டு சினிமாவா வந்ததை புத்தகமா விட்டுருக்கான்.
4 நாளைக்கு முந்தி இரவு 3 மணிக்கு வாந்தி எடுத்துட்டு தூங்கின நானு போஸும் பாலசுப்ரமணியம் நேரில் வந்து பார்த்து, ஐயா திண்டுக்கல்ல இருந்து கடவுர் வரதுக்குள்ள 10 பேர் போன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஐயா வர்றாருன்னா நாங்க வர்றோம்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி தொடர்ந்து வர்றோம்னு வந்துட்டு இருக்கு. உங்களை பார்க்கறதுக்காக தான் வர்றாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வலி எங்க போச்சுன்னு தெரியல, வாந்தி எங்க போச்சுன்னு தெரியல. 4 நாளெல்லாம் இல்ல. அந்த புத்தகம் முழுதும் இதையா ரகசியம்னு சொல்லுவார். மருந்து வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், ஒரு பால் வேண்டாம். இப்போ ஒரு டவரா கோவரமா கட்டியிருக்கிறாங்க. இந்த கோவர் இல்லைன்னா இப்போ உங்க செல்போன்லாம் பேசாது தானே, பேசாது. தகவல் தொடர்பு கோபுரங்கள், தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள். நீங்க ஒவ்வொரு ஆளும் தகவல் ஒளிபரப்பு கோபுரங்கள். சரி, இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல, இங்க இருக்க வெளியில இருக்கவங்க எல்லாம் இருக்கீங்க, பல்லாயிரக்கணக்கில் இருக்கீங்க. அவங்க என்ன பார்த்து சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, சில பேர் போனை யார் கையில் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லி இருக்கிறாங்க, சில பேர் சொல்ல நினைச்சிருக்கிறாங்க, நீங்க நீண்ட காலம் வாழணும், எங்களுக்காக நீங்க நீண்ட காலம் நல்லா இருக்கணும், அந்த ஒரே ஓசை. ஏழு மாசமா எந்த மருந்து வேலை செய்யாத இந்த உடம்பு இந்த ஒளிபரப்புனால அப்படி குணமாய் வந்து இன்னைக்கு 4 மணி உங்களோட உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். அப்போ நான் எனக்கு உள்ள போயிட்டு வெளியில வருவாரு மூச்சு, இதான் ஓ மூக்கு வழியாகவும் உள்ள போயிட்டு வெளியில வருது. நம்மெல்லாம் வெவ்வேறு ஆளுக்கே கிடையாது, நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரே சக்தி. சரிதானா? நீங்க ஏதோ கற்றுக்கிட்டு போகணுங்கிறதுக்காக இங்க வரல, நம்மாழ்வார் நாங்கெல்லாம் உங்களோட இருக்கோம்னு சொல்றதுக்காக வந்திருக்கீங்க. அதான் காரணம். அதனால இதோட எல்லா பிணியும் போயிடுச்சு. சரிதானா? அதனால பாலசுப்ரமணியம் போஸையும் ஏற்பாடு பண்ணதுனால இந்த தென் தமிழகத்துல மதுரையில இந்த எழுச்சி இன்னைக்கு நான் பார்க்கிறேன். நான் நீங்க கவலையே படாதீங்க. நாங்க இயற்கை வேளாண்மையை பத்தி நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைச்சீங்களோ காலையில இருந்து இது வரை சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. நான் என்ன பேச விட்டுனாலும் எத்தான் பேசியிருப்பேன். நீங்க குரல் தான் வித்தியாசம் இருக்குமே ஒழிய கருத்துக்கள் ஒன்னே தான். எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள் தான். இந்த நம்ம ராஜமாணிக்கம் செல்வம் கடவுர்ல இருந்து திண்டுக்கல் தாண்டத்துக்குள்ள 4 லாரி மாடு போயிடுச்சு, கசாப்பு கடைக்கு போயிடுச்சு. மாடு காய்ச்சல் வந்தா என்ன சாப்பிட்றது என்ன கொடுக்கறதுன்னு ஒரு 3 வரியில அவர் சொன்னார். அவர் திருப்பூர்ல நான் தங்கி இருந்த சோலையில 30,000 ரூபாய் பசு, காங்கேயம் பசு கண்ணு போட்டு 4வது நாள் அப்படி சாப்பிடாம நிக்குதுன்னு சொன்னாங்க. ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து பார்த்தாரு, அவருக்கு 50 வருஷம் அனுபவம்னாங்க. மாடு வந்து காய்ச்சல்னாங்க. அப்புறம் ஊசி போட்டாருனாங்க. அடுத்த நாள் அந்த மாடு செத்து போச்சு. இந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாம ஒன்னா இருக்கோம். சத்தனா இனி நம்மளை யாரும் வெல்ல முடியாது. எல்லா சக்திகளையும் ஒருங்கிணைக்கிற வேலையை நம்மாழ்வார் செய்வேன். அறிவு அற்றங்காக்கும் கருவி. நம்ம அழிவிலிருந்து காப்பாற்றணும்னா அறிவு தான், அதான் கருவி, அதான் பொருத்தமான கருவி. அறிவு அற்றம் காக்கும் கருவி. அற்றம்னா மரணம், மரணத்திலிருந்து மக்களை காப்பாற்றுறது அறிவு ஒண்ணுதான். அறிவு, அந்த அறிவுக்கு நமக்கு பஞ்சமே இல்லை. அந்த பசுமை உடல்ல மட்டும் இந்த தகவல் வரல அப்படின்னு சொன்னா இத்தனை பேர் இங்க கூடியிருக்க மாட்டீங்க. இப்ப எவ்வளவு பெரிய சக்திகள் நமக்காக வேலை செய்யுது. நாடு முழுவதும் சக்திகள் இருக்கு. இந்த சக்திகள் இல்ல மட்டும் இல்ல, அகில இந்திய இயற்கை விவசாய அமைப்பு இருக்குல்ல, அதுல நான் ஆலோசகரா இருக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, ஒவ்வொரு ஊராட்சி அளவுல ஒன்றிய அளவுல 6 பேரை ஒன்னா சேர்ந்துக்க சொல்லு இயற்கை விவசாயிகளை, காசு இல்லாம சான்று வழங்குவோம் அப்படின்னு சொல்லுகிறான். 3 வருஷம் எல்லாம் கிடையாது, இப்பயே சான்று வழங்குவோம்.
இவர் 1 வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு, இவர் 2 வருஷமா இயற்கை பண்ணியிருக்காரு, இவர் 3 வருஷம் இயற்கை விவசாயம் பண்ணியிருக்காரு. அதை மட்டும் போட்டுட்டு அப்படியே அடையாள சின்னம் கொடுத்துருவாங்க. இந்தியா முழுவதும் நம்ம பொருள் போகலாம். நம்ம சக்தி விரிஞ்ச அளவில் வேலை செய்யுது, நம்ம சாதாரண ஆளுகளே கிடையாது. அந்த தேனை பற்றி அவர் சொன்னா பாருங்க. அந்த தேன் ஈ தனக்காக தான் அது திரட்டுது. நம்ம திருடி தான் திங்கிறோம். ஆனா அந்த தேன் மருந்தா இருக்குது, உணவா மட்டும் இல்லை. உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம மூதாதையர் சொல்லி வச்சிருக்கிறாங்களே, மூதாதையர் சொல்லாத அறிவு ஏதாவது உலகத்துல இருக்கா என்ன? எங்கேயாவது இருக்கா என்ன? உலகத்துல மூத்த குடி தமிழ் குடி சமமா. ஆனா உலகத்தில் இருக்கிறவங்களாம் அறிவு வேணும்னா இங்கிருந்து தான் எடுத்துட்டு போகணும். எங்க இருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட அறிவு இருக்கு பாருங்க. அதை வச்சு நம்ம எல்லாத்தையும் அப்படியே கசைக்கு புழிஞ்சு அப்படி சாவடிக்கிறாங்க. எதுக்காக? லாபம். இந்த லாபம் ஒண்ணுக்காக, பணம் கிடையாது, லாபம். நீங்க எல்லாத்தையுமே பணம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நீங்க கொஞ்சம் படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் புரியும். ஒரு பண்ணையா கட்டுவார், அவர் கொம்புல தொப்பி ஊசுவார். ஆனா ஒரு முதலாளி கையில் அந்த பணம் கிடைச்சதுன்னா கூடுதலா அவன் இன்னொரு ஃபேக்டரி கட்டுவான். என் பணத்தினுடைய எந்த ஒரு பகுதி தன்னைத்தானே அதிகரித்துக் கொள்கிறதோ அதுக்கு பேர் லாபம். மற்றெல்லாம் லாபம்லாம் ஒன்றும் வராது. கரும்புல லாபம் வராது, நெல்லில் லாபம் வராது, கத்திரிக்காயில லாபம் வராது, மாடு வளர்ப்புல லாபம் வராது. உங்களுக்கு லாபம்னு சொல்லியே உங்க தலையில இவ்வளவு நாள் முளவா அரைச்சிருக்கிறாங்க. நான் தருமபுரியில் இருக்கும்போது அந்த விவசாயிகளோட ஒரு நாள் பேசியிருந்தேன். நான் அடுத்தவன் தலையில முளவா அரைக்கிறான்னு தெரியுதே, அது என்னன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். நான் ஒருத்தரையும் சொல்ல முடியல. அடுத்த நாள் ஒரு பெரியவர் வந்தாரு, தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. என்ன அப்படின்னு இப்ப ரொம்ப பேருக்கு தெரியாது, ஜோசியனுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்த தலையில முளவா அரைக்கிறேன்னா என்னன்னு. ஏன்னா நீங்க தான் முளவா அரைக்கிறதே விட்டுட்டீங்களே. எங்க அம்மா அரைச்சாங்க, எங்க அக்கா அரைச்சாங்க. அந்த பாசி பயிர், உளுந்து, கொத்தமல்லி எல்லாம் அம்மியில வச்சுட்டு தண்ணி தெளிச்சுட்டு குழவைகளை உருட்டுனா போதும், அது மாவா போயிடும். மிளகா விவகாரம் அப்படி கிடையாது. தூக்கி டங்குன்னு இடிக்கணும், அது மிளகா பிச்சுக்கும், அப்புறம் தேய்க்கணும், அப்புறம் உருட்டணும். அதுலாம் கண்லேருந்து தண்ணியா ஒழுகும். அதுக்கு பேர் தான் மிளகா அரைக்கிறது. அப்போ உங்க தலையில அவன் மிளகா அரைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா, உங்க தலைய அம்மிக்கல்லான்னு நினைச்சிட்டான். முதல் விஷயம் உங்க தலை அம்மிக்கல்லான்னு நினைச்சிட்டான். அவன் டங்குன்னு இடிக்கிறான், உரைக்குது, கண்ணில் தண்ணி வருது, அப்பவும் புரியல அவன் மிளகா அரைக்கிறாங்கிறது. யூரியா போடுன்னு சொன்னா நம்ம தலைவரோட தோழர் கூட செல்லக்கண்ணு கூட ரொம்ப முயற்சி எடுத்து ஐயா எனக்கு விளக்கம் சொல்லணும் திருச்சி கூட்டு போனாரா. அங்கேயும் தான் பேசியிருந்தேன், அப்புறம் எத்தனையோ எழுதியிருக்கேன், படிச்சிருக்கேன். இவங்கெல்லாம் படிச்சவங்களா தான் இருக்கிறாங்க. யூரியா மலிவா கொடு, யூரியா நிறையா கொடு. எதுக்கு? யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? யூரியா சாக்கு உள்ள என்ன இருக்குது? வாய் தக திருவாய் மலர்ந்து அருளுங்களேன். யூரியா தான் உப்பு. யூரியாவுக்குள்ள என்ன இருக்கு? நைட்ரஜன் இருக்கு. அந்த நைட்ரஜன் என்னது? ஆகாயத்தில். ஆகாயம் எங்க இருக்குது? காற்று எங்க இருக்குது? மூக்கு வழியா உள்ள போயிட்டு வெளில வருது இல்ல, அதுதான் நைட்ரஜன் இருக்குல்ல. இதுக்கு எதுக்கு அமெரிக்காவில இருந்து சாக்குல தூக்கிட்டு வருவீங்க, கப்பல்ல தூக்கிட்டு வருவீங்க? 60 வருஷமா உங்க தலையில அம்மிக்கெல்லாம் வச்சு அரைச்சிருக்கிறாள் மிளவாய. விஞ்ஞானம் பேசுற தோழர்களுக்கு தெரியாதா? தெரியலன்னா கேட்கணும்ல நம்மளவார்கிட்ட. இந்த நைட்ரஜன் எங்க இல்லையா இருக்குது? ஏன் ரஷ்யாவில இருந்து தூக்கிட்டு வர்றான், ஏன் ஜெர்மன்ல இருந்து தூக்கிட்டு வர்றான், ஏன் அமெரிக்காவில இருந்து தூக்கிட்டு வர்றான்? மூக்கு வழியா உள்ள போயிட்டு வெளில வந்துக்குதுல்ல. இவங்கெல்லாம் போட்டுகிற அந்த ரஷ்ய விஞ்ஞானி சொன்னா இந்த பூமி உருண்டையா இருக்க நம்புறீங்களா? ரொம்ப பேர் நம்பல. அதான் இந்த பொருளெல்லாம் வச்சு தோண்டி இருக்கிறாங்க. ஜேசிபி அது இதெல்லாம் வச்சு தோண்டி இருக்காங்க. இதெல்லாம் நிலையாவே இருக்க போறான்னு நினைப்பு. இந்த பூமி எல்லாம் நிலையாவே இருக்குன்னு நினைப்பு. எப்படி செவ்வாய் சுட்டுதோ, எப்படி வெள்ளி சுட்டுதோ, அது மாதிரி இந்த பூமியும் ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த ஆகாயத்துல 78% நைட்ரஜன் இருக்கு.
அப்போ ரஷ்ய விஞ்ஞானிக்கு சொன்னா பூமி பந்து நைட்ரஜன் கடலில் மிதக்கிறது. பூமி பந்து நைட்ரஜன் கடலில் மிதக்கும் போது எதுக்கு சாக்கில் கட்டி தூக்கிட்டு வந்தாங்க? எதுக்கு ஸ்பிக்கு அவ்வளவு பெரிய சாக்கு தூக்கி உள்ள கட்டினா? 1000 அடிக்கு இங்கே போர் போட்டாங்க. தண்ணி எடுத்தான்னா சுத்தி இருக்கிற மக்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி இல்லாம போச்சு. உள்ள போன தண்ணியா அப்படியே வெளியில விட்டான்னா கடல்ல இருக்கிற மீன் ஆமையெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கு, நண்டெல்லாம் செத்துக்கிட்டு இருக்குது. மனுஷனுக்கு சாப்பாடு மட்டும் இல்லாம போல அவன் நோயில வேற செத்துக்கிட்டு இருக்கிறான். ஆகாயத்துல விட்டீங்கன்னு சொன்னா அது அமோனியா லீக் ஆகி மேல போய் ஆகாயத்தை மாசுபடுத்திக்கிட்டு இருக்குது. அதை சாக்கடை கட்டி லாரியில தூக்கிட்டு வந்தான்னா கிடையல காலையில 5:15 மணிக்கு காரோட முட்டி காலை குடும்பத்தோட எல்லாம் செத்துக்கிட்டு இருக்கிறான். கோடம் உள்ள வச்சு உங்களுக்கு கடன் கொடுத்தான்னு சொன்னா நீங்க கடன்ல செத்து இருக்கிறான். 2,50,000 பேர் 15 வருஷத்துல செத்து இருக்காங்க, தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதை கொண்டு நிலத்துல போட்டா நிலம் செத்து செம்பு தரையா ஆயிட்டு. இப்ப செம்பு தரையா வச்சு மாத்திரை எப்படின்னு நம்மளோட விவசாயம் கேட்கறீங்களா? அந்த பொண்ணு பேராசிரியை கேட்டு இருந்தீங்க தானே? பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர் மல்லிகா காலையிலிருந்து பேசி படம் போட்டு காமிச்சிருக்கிறார். அந்த மழை பெஞ்சா சோகத்துல நீல பச்சையில தெரியும் பாரு, அது நுண்ணுயிர். நீங்க கிணத்தடியில் இப்படி நடக்கிற இடத்துல கொஞ்சம் வழுகுது பாரு, அது நுண்ணுயிர் நீலப்பச்சை பாசி. பாத்திரம் கழுவுற இடத்துல இப்படி இருக்கணும்னா லேசா வழுக்குதுல, அது நீலப்பச்சை பாசி. இலக்குகளை பூமியில போட்டு மிதிச்சு விட்டு தண்ணியை கொஞ்சம் நிறுத்தி அழுவ விட்டீங்கன்னா 7 நாள் எங்க பார்த்தாலும் நீலப்பச்சா தெரியுது பாரு. கண்ணுக்கு தெரியாத அந்த நீலப்பச்சை பாசி இந்த காத்து மண்டலத்தில் இருக்கிற அந்த 78% நைட்ரஜன் எடுத்து அப்படி மண்ணில் சேர்த்துக்கிட்டே இருக்குது. கண்ணுக்கு தெரியாத உயிர் அப்படி அது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது எதுக்குடா தூத்துக்குள்ள அவ்வளவு கோடி ரூபாய்க்கு கட்டினீங்க? எதுக்கு விவசாயிக்கு கடனாக கொடுத்தாங்க யூரியாவை? எதுக்கு டிஏபி கொடுத்தீங்க? விஞ்ஞானம் பேசுபவர்கள் எதுக்கு விவசாயிக்கு இதெல்லாம் கேட்டீங்களா? விவசாயம் ஒன்றாகணுங்கிறீங்களா? எதுக்கு யூரியா வாங்குறதுக்கா, மலிவா வாங்குறதுக்கா? டிஏபியில பாஸ்பரஸ் இருக்குன்னு சொன்னாங்களா, அப்புறம் எதுக்கு அதுல போய் யூரியாவை சேர்த்தாங்க? 18% நைட்ரஜன்கிறாங்கல்ல, எதுக்கு சேர்த்தாங்க? வெறும் பாஸ்பரஸ் போட்டா பயிரில் ஒன்றும் தெரியாது. ஆனா விவசாய கண்ணை கவரணுங்கிறது தானே அதுல 18% நைட்ரஜன் யூரியாவை அதுல கொண்டு கலந்து விட்டான். அப்ப டிஏபியை மண்ணில் போட்டாக்க பயிர் வளரும் போது பச்சை தெரிஞ்சு தானே விவசாயி மறுபடியும் வாங்கிட்டு இருக்கிறான். பூமியில் இருக்கிற உயிர் தான் எல்லாத்தையும் செய்யுது இல்ல? செடி கொடி மரமெல்லாம் வந்த பிறகு மனுஷன் வந்தானா, இல்ல மனுஷன் வந்த பிறகு அவளா வந்துதான்? செடி கொடி மரங்கள்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் தானே மனுஷனை அது உண்டு பண்ணுது. ஆத்தங்கரையில் இருக்கிற தென்னை மரத்துக்கு எவனா டிஏபி வச்சானா, பொட்டாஷ் வச்சானா? ஏழை மட்டும் தானே விடுறாங்க. பேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற புளிய மரத்துக்கு எவனா டிஏபி பொட்டாஷ் வச்சானா? ஏழை மட்டும் தானே விட்டாங்க. உங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற வேப்ப மரத்துக்கு டிஏபி பொட்டாஷ் வச்சீங்களா? வருஷம் வருஷம் பழம் தருது இல்ல? குளியல இருக்க பாயல் எடுத்த வாழை மரம் வந்துட்டு அப்படியே 3-4 மீது பாரா குடிச்சுக்கிட்டே வருஷத்துக்கு 3 குளிக்கிற தண்ணியில ஏன் டிஏபி வச்சுவோம், பொட்டாஷ் வச்சாங்க? ஒண்ணு அறிவுபூர்வமா பார்க்கணும், அல்லது கண்ணில் வர்றதை வச்சு நம்ம யோசிக்கணும். கண்ணில் வர்றதை வச்சு யோசிக்கணும். என்ன தெரியுது? விவசாயி சொல்றாரு அந்த யூரியாவை இப்படி தூவுனா விறுவிறுன்னு அடுத்த நாள் பச்சை தெரியல, வளர்ச்சி தெரியல அப்படின்னு சொல்ல. பச்சையே திங்கிறியா? பச்சை ஆடு மாடு தானே திங்குது. அப்ப பச்சைங்கிறது என்ன? அது அந்த பச்சைங்கிறது சூரியன்ல இருந்து வர ஒளிய அது சர்க்கரையா மாத்துது. அந்த பச்சையில மாத்தி அது தின்னுட்டு மிச்சம் இருக்கிறத இந்த வேருக்கு அனுப்புது. சொன்னாங்க இலை வேருக்கு சாப்பாடு போடுது, வேறு இலைக்கு சாப்பாடு போடல.